இப்போ ரீசண்டாக ஒரு தகவல் கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இது நிஜமாக பொய்யா நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம ஜாதகத்தை வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஜாதகத்தை பற்றி பார்க்கும்போது இவர் சிம்ம லக்னம் சேர்ந்தவர். சிம்ம லக்னத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்காரு. அதனால் அவர் அதீத ஆற்றலையும் போராட்ட குணத்தையும் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். அது உடல் வலிமையும் தருதுன்னு சொல்லலாம். ஆயுள்காரகனான சனீஸ்வரன் 12ஆம் வீட்டில் சுக்கரனோட இணைஞ்சு அமர்ந்திருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, சனி பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்திற்கு 6 மற்றும் 7ஆம் இடத்து அதிபதியாகி மறைவு பெற்றிருப்பது ஒரு வகையில் ஆயுளுக்கு பாதுகாப்பு அளிக்கும்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்று கேதுவுடன் இணைந்துள்ளார். இது அவ்வப்போது மன அழுத்தம், உணர்ச்சி வசப்படுதல் போன்ற சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ட்ரம்ப்புக்கு 79 வயசு ஆகுது. 1946 பிறந்திருக்காரு. இவர் 75 வயசுக்கு மேலே வாழ்ந்ததே தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்தில் செவ்வாய் இருப்பதனால ரத்த அழுத்தம் மற்றும் இதயம் தொடர்பான விஷயங்கள் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தற்போது நடக்கக்கூடிய தசா புக்தி தன்மையை வச்சு நம்ம அதை தீர்மானிக்க, அது மாதிரி கோச்சார பலனையும் வச்சு தான் பார்க்கணும். தற்போது இவருக்கு குரு திசையில் சுக்கர புக்தி சனி அந்தரம் நடக்குது அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. இதை வச்சு தான் நம்ம அவர் பார்க்கணும். லக்னத்துக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு இவர் 2ஆம் வீட்டில் கன்னி ராசியில் அமர்ந்திருக்காரு. அதாவது லக்னத்துக்கு, சிம்ம லக்னத்துக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி, அதாவது ஆயுள் காரகன் தான் குரு. அவர் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. இப்போ அவரோட தசை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அட்டமாதிபதி தசை நடக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ அட்டமாதிபதி தசை அப்படிங்கிறதே அந்த மாதிரியான சிக்கல்கள், ஆயுள் சிக்கல்கள்லாம் உருவாக்க வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக கவனிக்கணும், 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அதான் மாரகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. 2ஆம் இடம் 7ஆம் இடம் இயல்பான மாரகஸ்தானம் சொல்லக்கூடியது. அப்போ அட்டமாதிபதி 2ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில், அதாவது மாரகஸ்தானத்தில் உட்காந்து தசை நடத்துகிறாரு. அதுவே ஒரு சிக்கலை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கரன், அவர் 12ஆம் வீட்டில் கடகராசியில் சனியுடன் இணைஞ்சு அமர்ந்திருக்காரு. இது விரயங்கள் மற்றும் ரகசிய எதிர்ப்புகளை குறிக்கும் சொல்லலாம். இப்போ அவருடைய புக்தி தான் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிம்ம லக்னத்துக்கு பொறுத்தளவில் 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உபய மாரகாதிபதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவருடைய புக்தி நடக்குது. அப்போ அட்டமாதிபதி மாரகாதிபதி அப்படிங்கிற தொடர்பு ஏற்பட்டுருச்சு. அஷ்டமாதிபதி மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி குரு, மாரகாதிபதி சுக்கரன், 2 பேரும் இப்போ தசையும் புக்தியும் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது கண்டிப்பாக இது ஒரு கடுமையான சிக்கலான காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ சனீஸ்வரனுடைய அந்தரம் நடக்குது. 6 மற்றும் 7ஆம் அதிபதி, இவர் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். 6ஆம் அதிபதி 12இல் இருப்பது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னாலும் ஆரோக்கியத்தில் பின்னடைவை தரலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 6ஆம் அதிபதியும் இப்போ அந்தரம் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால், தசை அஷ்டமாதிபதி நடத்துகிறாரு, புக்தி மாரகாதிபதி நடத்துகிறாரு. இப்போ சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா அந்தரம், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் ரோகாதிபதி, அவர் தான் இப்போ அந்தரம் நடத்துகிறாரு. அந்தர பகுதிக்கு அவர் தான் இப்போ தலைமையாக இருக்காருன்னு சொல்லலாம். அப்போ 3மே கெடுதலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது ஒரு கடுமையான கேடுகளை, சிக்கல்களை உருவாக்கக்கூடிய காலம் சொல்லலாம். சனி அந்தரம் நடப்பதால் பழைய சட்ட சிக்கல்கள் அல்லது மறைமுக எதிரிகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பழைய சட்ட சிக்கல்லாம் வந்துருச்சு. எப்ஸ்டீன் ஃபைல் வழியாக மிகப்பெரிய சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டாரு, அதெல்லாம் நடந்துருச்சு. 8ஆம் அதிபதியான குருவின் தசையில் மாரகஸ்தானாதிபதியான சனியின் அந்தரம் நடப்பது உடல் நலத்தில் மிகுந்த கவனத்தை எதிர்பார்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கடுமையான காலம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவருக்கு இந்த மாதத்தில் ஒரு 14ஆம் தேதியில் ஒரு சிக்கல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருந்தது. சரி, அப்போ அந்த நாளில் நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டு பார்ப்போம்னு பார்த்தோன்னா, கும்பத்தில் கோச்சாரப்படி செவ்வாய் ராகு இணைவு ஏற்பட்டிருக்கு. அது ரொம்ப நெருங்கிய பாகையில் வருது. இந்த 10 நாளுமே ஒரு கடுமையான காலகட்டம் தான்.
அந்த சமயத்தில் இவருக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்ப்போம். இவருக்கு 7ஆம் வீட்டில், அதாவது சிம்ம லக்னம், 7ஆம் இடம் கும்பம், அதில் ராகு செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது அவருக்கு கடுமையான சிக்கல்களை உருவாக்கக்கூடிய காலமாக தான் காட்டப்பட்டிருக்கு. அதாவது இவருடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகுவோட இணைவு அப்படிங்கிறது ஒரு கடுமையான சிக்கல்களை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். இக்காலத்தில் சட்ட போராட்டங்களை உச்சத்தில் கொண்டு செல்லும், நிதானத்தை இழந்தால் பெரிய அளவில் இழப்புகள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சனீஸ்வரன் அமர்ந்திருக்காரு ஜாதக லக்னப்படி. அதுவும் ஒரு கடுமையான சிக்கலை தான் காட்டுது. இரத்த அழுத்தம், இதயம் தொடர்பான மருத்துவ தேவைகளை அது உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கடுமையான கண்டம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அவருக்கு இந்த ராகு செவ்வாய் இணைவு கோச்சாரப்படி கும்பத்து நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குவதற்கான காலத்தை காட்டுது. அது எந்த மாதிரியான சிக்கலை உருவாக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவர் தசையும் அட்டமாதிபதி தசை, புக்தியும் பார்த்திங்கன்னா மாரகாதிபதி புக்தி, சனீஸ்வரனுடைய ரோகாதிபதி அந்தரமாக இருக்கார், அதுவும் சரியில்லை. அதே சமயத்தில் இப்போ கும்பத்தில் ராகு செவ்வாய் இணைவு, அதாவது லக்னப்படி 7ஆம் இடத்துல ராகு செவ்வாய் இணைவு, அதுவும் அவருக்கு ஒரு சரியான அமைப்பாக இல்லை. அதனால் அவருக்கு சிக்கல்கள் காட்டப்படுவது உண்மைதான். ஆனால் அது எந்த மாதிரியான சிக்கலை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.